இருக்கிற போது சிலையை பார்த்தான். பிரம்மாண்டமான சிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருக்கிற போது அந்த ஊர்க்காரர்கள் பார்க்கிறார்கள், மக்காவின் தலைவன் நம்ம ஊர் சிலையை பார்த்து ஆச்சரியப்படுறான், இது உனக்கு வேணுமா என்று கேட்டார்கள். கிடைச்சா நல்லதுதான். அவன் அங்கிருந்து முதல் முறையாக மக்காவுக்கு காபாவுக்கு ஒரு சிலையை தூக்கி கொண்டு வந்தான். அந்த சிலைக்கு பெயர் ஹுபல். ஹுபல் என்கிற சிலையை தூக்கி கொண்டு வந்தான். வருகிற வழியிலே அந்த சிலையினுடைய கை, வலது கை முறிந்து போனது. அதை முறிந்து போனதை சரி செய்வதற்காக தங்கத்திலே ஒரு கையை செய்து மாட்டிவிட்டான். மாட்டி அந்த சிலையை கொண்டு வந்து அந்த அக்கிரமக்காரன் எங்கே வைத்தான் என்றால் காபாவுக்கு உள்ளே கொண்டு வந்து வைத்தான். காபாவிலே சிலை வந்த வரலாறு இது. காபாவுக்குள்ளே சிலை வந்தது எப்போ வந்துச்சுன்னா, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு 400 வருஷத்திற்கு முன்னால் வந்தது. காபாவுக்குள்ளே சிலை அதிகாலத்தில் இருந்திருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு பிறகு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு, ஜுர்ஹும்களுடைய காலத்திலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் காபா அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த போது நபித்துவ போதனையில் இருந்த அவர்களிடத்திலே சிலை வணக்கம் இருக்கவில்லை. யமன் தேசத்திலே இருந்து நாடோடிகளாக வந்த பனூ ஹுஸாஅக்கள், அவர்களுடைய தலைவன் அம்ர் இப்னு லுஹை முதல்ல சிலையை கொண்டு வந்து வச்சான். ஏன்னா அவனுக்கு எந்த நபித்துவ பாடமும் அவனுக்கு இருக்கல, சிலையை கொண்டு வந்து வச்சான். ஒரு சிலை வந்தால் சிலைகளுக்கு இன்னொரு குணம் இருக்குது. ஒரு சிலை வந்தால் 90 சிலை வரும். நம்மளும் பார்க்குறோமா இல்லையா? சிலையை வச்சு கோயில் வச்சுருக்காங்களே, மூலஸ்தானத்தில் ஒரு சிலை வச்சுருப்பாங்க, சுற்றி நிறைய சிலைகள் வச்சுருப்பாங்க. இது சிலைகளுடைய சிலை வணக்கத்தின் இயல்புகளில் ஒன்று. ஒரு சிலையோடு அவங்க போதுமாக்கிக்க மாட்டாங்க, நிறைய சிலைகளை உருவாக்கிக்குவாங்க. அதற்கு பிறகு முதலில் ஒரு சிலை வந்தது. அதற்கு பிறகு பல பாகத்திலிருந்தும் வந்தவர்கள் அவரவர்களுடைய ஊர்களில் இருக்கிற சிலைகளை கொண்டு வந்தார்கள். ஒவ்வொரு குடும்பமும் அது அதனுடைய சிலைகளை கொண்டு வந்து வைத்து காபாவிலே வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். வீடுகளில் வைத்திருக்கிற சிலைகளை எல்லாம் கொண்டு வந்து காபாவை சுற்றி வைத்து வணங்க ஆரம்பித்தார்கள். காபாவை சுற்றி 360 சிலைகளை வைத்து அவர்கள் வணங்கினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. பனு ஹுஸாக்களிடத்திலே காபா சிக்கியிருந்த போது பல்வேறுபட்ட தீமைகள் உள்ளே வந்துவிட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். தூய்மையான ஹஜ்ஜு. ஹஜ்ஜி எப்படி செய்யப்பட வேண்டுமோ அப்படி தூய்மையான ஒரு ஹஜ்ஜை நடைமுறைப்படுத்தி இருந்தார்கள். ஆனால் இந்த பனு ஹுஸாக்களுக்கு அதெல்லாம் தெரியாதே. எனவே அவர்கள் ஹஜ்ஜிலே பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்து விட்டார்கள். சிலை வணக்கத்தை கொண்டு வந்தார்கள். சிலை வணக்கத்தின் அடையாளமாக என்னவெல்லாம் தீமைகள் இருக்குமோ, வழிபாடு என்பது மூலதாளமாக மாறியது. வழிபாடு என்பது அமைதியானதாக இருந்தது. அது மூலதாளத்தை கொண்டுண்டான சத்தமாக அது மாறி போனது. அதுக்கப்புறம் எங்க சிலை வணக்கம் இருக்குதோ அங்கே என்ன வரும்னா